நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய், அவன் இருக்கானா பார்த்துட்டு வா. சரிங்க அண்ணாச்சி. சீக்கிரம் வாங்க போங்க. அண்ணாச்சி வணக்கம் அண்ணாச்சி. யாரா நீ? ஏன் கண்ணாடி எதிர் கண்ணாடி போட்டுட்டு வர? நான் தான் அண்ணாச்சி. அழகா அழகா நம்பாலே என்ன இந்த பக்கம், அதுவும் கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு. ஒண்ணும் இல்ல, சும்மா அப்படியே வாக்கிங் ஜாக்கிங். தொப்ப விழுற மாதிரி இருக்கா, அதான் எக்ஸசைஸ். கொஞ்சம் இல்ல, நிறைய விழுந்திருக்கு பாத்துக்கோ. யோ அழகா, இன்னும் எத்தனை வருஷத்துக்கு தான் நீ ஏச்சமாவே இருக்க போற? நான் என்னன்னாச்சு பண்ண முடியும்? எச்எம் இருக்காரு, அவர் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தானே நான் வர முடியும். அவர் எப்போ ரிட்டையர்ட் ஆவறது, நீ எப்போ எச்சம் ஆவறது? அதுக்கு நான் என்ன பண்ண முடியும் அண்ணாச்சி? புத்திசாலியால எல்லாம் முடியும்யா. இப்போ நான் இருக்கேன் பாரு தலைவர் பதவி, இதுல எனக்கு முன்னாடி வேற ஒருத்தர் இருந்தான். அவனும் போவான் போவான்னு பாத்துக்கிட்டு இருந்தேன். போற மாதிரியே தெரியல. ஒரு நாள் ரோட்ல தனியா நடந்து போனான். போ வச்சுட்டான்ல. இப்போ அந்த தலைவர் பதவி எனக்கு வந்துருச்சுல்ல. எங்க அண்ணாச்சி, இப்ப என்ன பண்ண சொல்றீங்க அண்ணாச்சி? மனசு வச்சா மார்க்கம் உண்டியா? அட பாவி, நீ போட்டது இல்லாம எனக்கு வேற ஐடியா தந்து என்ன குலகாரனாக்க பாக்குறியா? யோ என்னையா யோசிக்கிற? ஒண்ணுமில்ல அண்ணாச்சி, நான் பார்க்கத்தான் பல்கா இருப்பேன். ஆனா நான் பாப்பா அண்ணாச்சி. நமக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது அண்ணாச்சி. சரி வரலன்னா என்ன, விட்டுடு. இங்க பாரியா, ஸ்கூலு கட்டிட்டேன். இதுக்கு மேல என்னால தோத்துக்கிட்டே இருக்க முடியாது. இது கௌரவ பிரச்சனையா? நீ தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். கண்டிப்பா அண்ணாச்சி. 2 நாளைக்கு முன்னாடி தான் ஹெச்எம் கிட்ட 2 கட்டு கொடுத்தேன். உனக்கு ஏதாவது வேணுமா? அண்ணாச்சி எனக்குலாம் இது வேணாம் அண்ணாச்சி. ஏன்யா, நீ அந்த ஸ்டாலினாலா என்கிட்ட எல்லாம் பணம் வாங்க மாட்ட? என்ன அண்ணாச்சி, என்ன போய் தப்பா நினைச்சிட்டீங்களே? நான் உங்க பேரை நெஞ்சில பச்சை குத்தல அண்ணாச்சி, இதயத்திலேயே குத்திருக்க அண்ணாச்சி. கேட்க நல்லா தான்யா இருக்கு, எல்லாம் நல்லா தான் பேசுறீங்க, ஆனா செயல்ல ஒண்ணு காணுவேயா. அண்ணாச்சி இதுக்கு மேலதான் எல்லாம் பண்ணுவோம் அண்ணாச்சி. என்னமோ சீக்கிரம் செய்யுங்க அண்ணாச்சி. ஒரு ஐடியா, நான் வேணா உங்க ஸ்கூலுக்கு ஹெச்எம் ஆயிரட்டுமா? இல்ல இல்லையா, வேணாயா வேணாயா. ஏன் அண்ணாச்சி அப்படி சொல்றீங்க? அது நீ எல்லாம் ஒரு அழிவு சக்தியா. உன்னெல்லாம் அழிவுக்கு தான் யூஸ் பண்ண முடியும், ஆக்கிறதுக்கு யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா நான் அழிஞ்சிருவேன். என்ன சொல்றீங்க அண்ணாச்சி? ஒண்ணுமே புரியலையே. உனக்கு புரியாதுன்னு தான் எனக்கு தெரியுமே. இங்க பாரு அழகா, இந்த ஸ்கூல் ரன்னா வருது, இதுதான் கடைசி வருஷமா இருக்கணும். அப்படி நீங்க பண்ணிட்டீங்கன்னா உங்க எல்லாத்துக்கும் நான் விழா எடுக்கிறேன். அண்ணாச்சி அப்படி ஒரு வேலை பண்ண முடியலனா என்னன்னாச்சு பண்ணுவீங்க? வேற என்ன பண்ணுவேன்? வேலை செய்யற ஒவ்வொருத்தனையும் வண்டியை விட்டு தூக்கிட வேண்டியதுதான். அப்புறம் அம்மாவாசைக்கு அம்மாவாசை திதி கொடுக்க வேண்டியதுதான். இல்ல அண்ணாச்சி. நல்லா பாத்துட்டீங்களாடா? இந்த மாதிரி கஷ்டம்லாம் கொடுக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். வரட்டா? சரிங்க, வீட்ல இருங்கடா. டேய், ஸ்டாலின் சார் தான் நம்ம கிளாஸ் டீச்சர்னு சொன்னாரு. இப்போ அவர் நான் தான் உங்க கிளாஸ் டீச்சர்னு சொல்றாரு. எனக்கு தலையை வெடிக்கிற மாதிரி இருக்குடா. டேய் ஒன்னும் கவலைப்படாதடா, சார் மட்டும் இல்லாம அவர் மட்டும் நம்ம கிளாஸ் டீச்சரா வந்தாரு, பட்டாசு கொளுத்தி ஒரு மூஞ்சில போட்டுருவேன். டேய், சார் தான் நம்ம கிட்ட சொல்லிருக்காருல, அப்புறம் எதுக்கிட்ட நம்ம தேவையில்லாம குழம்பணும்? சார் என்ன நம்ம கிட்ட போய் சொல்ல போறாரு? ஏய் கைபோமே, சார் பாத்தியா? இல்ல, நாங்களும் அதுக்காக தான் வெயிட்டிங். எதுக்கு நீங்க சாரை தேடணும்? நீங்க எதுக்காக சாருக்காக வெயிட் பண்றீங்களோ அதுக்காக தான் நாங்களும் தேடுறோம். ஏய் சார் வராரு. நான் வருத்தப்படுறது இவங்களுக்கு தெரிஞ்சா கஷ்டப்படுவாங்க. இவங்க முன்னாடி நம்ம காட்டிக்க கூடாது. என்ன ஸ்ட்ரைக் எதுவும் பண்ண போறீங்களா? ஒரே கூட்டம் வந்து நிக்கிறீங்க. சார் எங்களுக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானும் சார். டேய் என்னடா முதல் மரியாதை படத்துல வர டயலாக் எல்லாம் பேசுற? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் சாமின்னு. சார் சிரிப்பு காட்டாதீங்க சார், உண்மையே சொல்லுங்க சார். யார் சார் எங்களுக்கு கிளாஸ் டீச்சரு? கிளாஸுக்கு வர்றப்போ நீங்க தானே சார் சொன்னீங்க இந்த வருஷமும் நான் தான் உங்களுக்கு கிளாஸ் டீச்சர்னு. ஆனா இப்ப வேற ஒருத்தன் நான் தான் கிளாஸ் டீச்சர்னு சொல்றான். ஏய் பலூனு, என்ன வார்த்தை பேசுற? பாடம் சொல்லி கொடுக்குற வாத்தியார் கடவுளுக்கு சமம். அவரை போய் இப்படி மரியாதை குறைவா பேசலாமா?
சாரி சார். பாருங்க, யார் கிளாஸ் டீச்சரா இருந்தா என்ன, எல்லாரும் நல்லா தான் சொல்லி தர போறாங்க. ஆனா உங்கள மாதிரி அடிக்காம அன்பா சொல்லி தருவாங்களா சார்? டேய், என்கிட்ட நீங்க நடந்துக்கிற மாதிரி மற்ற வாத்தியார்ட்ட நீங்க நடந்துக்கிட்டாலே அவங்க கண்டிப்பா உங்களை அடிக்க மாட்டாங்க, அன்பா தான் பாத்துக்குவாங்க. சார் இப்ப எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை. இனிமே நீங்க தான் கிளாஸ் டீச்சரா வரணும். டேய், சும்மா புரியாம பேசாதடா. யாரு வேணாண்டா? அப்ப யார் வேணான்றது? அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லை, விடு. ஒழுங்கா படிங்க. படிச்சது ஏதாவது உங்களுக்கு புரியலன்னா நான் சொல்லி கொடுக்குறேன். ஏன் சார் பேச்ச மாத்துறீங்க? முதல்ல நீங்க தான் கிளாஸ் டீச்சர்னு சொன்னாங்க, இப்போ திடீர்னு வேற யாருன்னு சொல்றாங்க. ஒரே வாத்தியார்ட்ட படிக்கிறத விட ஸ்டூடெண்ட்டுக்கு வேற வேற வாத்தியார்ட்ட படிச்சாங்கண்டா அறிவு அதிகமாமேட்டு எச்எம் சார் நினைக்கிறாரு. நம்ம ஸ்கூல் உங்களோட யாராவது அறிவாளியா இருக்காங்களா? அது எங்க நம்பர் சொல்றீங்களா சார்? போங்க சார். டேய், என்ன ரொம்ப பெரிய விஞ்ஞானி மாதிரி நினைச்சு பேசுற. இங்க பாருங்க, ஒவ்வொரு வாத்தியார்ட்டையும் பல டேலண்ட் இருக்கும், பல நல்ல விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இதெல்லாம் அவங்ககிட்ட நெருங்கி பழகிறப்ப தானே இதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்க முடியும். இங்க பாருங்க, அவங்க நல்லவங்களா கெட்டவங்களான்னு தெரிஞ்சுக்காமலே அவங்கள ஓரம் கட்டுறது, அவங்கள மட்டம் தட்டுறது, இப்படியெல்லாம் பண்ணீங்கன்னா அவங்களோட அருமை உங்களுக்கு எப்படிடா புரியும்? எங்களுக்கு யாரோட அறிவு புரியவேணா சார். இங்க பாருங்க, உங்களை தவிர இங்க யாராவது வாத்தியாரா வந்தா சவுண்ட்ஸ்ல முன்னாடி நாங்க எப்படி பண்ணணும் உங்களுக்கே தெரியும். அதே மாதிரி தான் அந்த சாருக்கும் பண்ணுவோம். அதை விட ஒரு படி அதிகமாவே பண்ணுவோம் சார். டேய், என்ன என்னவே மிரட்டுறீங்களா? அப்படிதான் வச்சுக்கோங்களே சார். அடி வாங்கி ரொம்ப நாள் ஆச்சுல, அடி வாங்க போறீங்கடா. ஹெச்எம் கிட்ட பேசி நல்ல முடிவா நீங்களே சொல்லுங்க சார், இல்ல விளைவு ரொம்ப பயங்கரமா இருக்கும். எங்களுக்கு ஒண்ணு இல்ல சார், கிளாஸ் டீச்சர் வராரு, அவருதான் பாவம். இந்த மாதிரிலாம் பண்ணா அவங்க உடனே பயந்து ஓடிடுவாங்களா? ஓட உரிச்சிருவாங்க. டேய், தேவையில்லாம சேட்டை பண்ணி உதவாங்க போறது என்னமோ நீங்க தான். பார்த்து நடந்துக்குங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். என்ன சார் ஒரு மாதிரியா இருக்கிறீங்க? ஒன்னும் இல்லையா? ஏன் சார் ஒன்னும் இல்லாமையா இப்படி வந்து உக்காந்துக்கிறீங்க? என்னன்னு சொல்லுங்க சார். என்னத்த சொல்றது, இந்த சமுதாயத்தை நினைச்சா கோவமா இருக்கியா? ஏன் சார் சமுதாயத்தெல்லாம் நினைச்சு கோவப்பட்டா நம்மளாம் வாழவே முடியாது சார். ஏ குருவி, இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? வணக்கம் சார். இப்ப பாரு, தண்டமா ஸ்டாலின் கூடயே சுத்திக்கிட்டு. பாத்தீங்களா சார், நான் தண்டமா சுத்துறேனா? இந்த ஸ்கூல்ல தண்டமா சுத்துற ஒரே ஆள் யாருன்னு கேட்டா இவரு தான். இவரு வந்து என்ன சொல்றாரு? டேய் குருவி, நீ உன் லிமிட் தாண்டுற. உனக்கு பல தடவை சொல்லி இருக்கேன், வெளியில என்ன வச்சு கிண்டல் பண்ணி கேலி பண்ணி என்ன பண்ணாலும் பண்ணு, ஆனா ஸ்கூல்ல பசங்களுக்கு முன்னால இப்படி எல்லாம் பண்ணா என்னையா நினைப்பாங்க? ஸ்டாலின் இந்த மரமண்டைக்கு சொல்லி புரியவே மாட்டேங்குது அவனுக்கு. அட நீங்க வேற சார், இங்க என்ன பிரச்சனை போய் நிக்குதுன்னு தெரியாம சாரே சமுதாயம் சரியில்லைன்னு வருத்தப்பட்டுக்கிறாரு. சமுதாயம் சரியில்லைன்னு இந்த ஆளுங்க வருத்தப்படுறான். என்னப்பா ஸ்டாலின், என்ன ஆச்சு உனக்கு? ஒன்னும் இல்லை சார், நீங்க போங்க சார். இந்த பாரு, நீ கோபத்துல இருக்க ஓகே, ஆனா ஒரு தப்பும் பண்ணாத என் மேல கோபத்தை காட்டுறியே, இது தப்புயா. கஷ்டமா இருக்கு சார். உலகமே கெட்டு சீரழியுது. பசங்களுக்கு பாடம் நடத்தணும்னு ஆசைப்படுறது ஒரு தப்பா சார்? அதை பண்ணக்கூடாதுன்னு அண்ணாச்சி வாயிலி வகுத்துல அடிச்சுக்கிறேன். அவன் தான் அப்படி இருக்காண்டா. நான் கட்டின பொண்டாட்டி வீட்டில் உட்கார வச்சு பசங்களுக்கு பாடம் நடத்தாத சொல்லித்தராதுன்னு அடம் பிடிக்கிறா. யாருக்கு முன்னாத அக்கறை உனக்கு எதுக்குண்டு வர கேட்குறா? அக்கறை எடுத்துக்கிறது ஒரு தப்பா சார்? ஸ்டாலின், காலம் மாறி போச்சு ஸ்டாலின். அப்பெல்லாம் சினிமாவில் வர்ற ஹீரோக்கள்லாம் அம்மா காலில் விழுவாங்க, ஆசீர்வாதம் வாங்கிக்குவாங்க, அப்பா சொன்ன பேச்சை கேட்டுக்கிட்டு அதை வேத வாக்கா நினைப்பாங்க. ஆனா இப்ப வர்ற ஹீரோக்கள்லாம் குடிச்சிட்டு அப்பா முகத்திலேயே ஊதுறான் ஐயா. அம்மா ஏதாவது பேசினா கோவமா கண்ணாடி உடைக்கிறான் ஐயா. ஒவ்வொரு வீட்லயும் இப்படித்தான் நடக்குது. அதத்தான் சினிமாவா எடுக்கிறாங்க. புரிஞ்சுக்க ஸ்டாலின், இதுக்கெல்லாமா போய் வருத்தப்படுவாங்க? என்னால அப்படி எடுத்துக்க முடியல சார். ஒவ்வொருத்தரும் இப்படி பாக்குறப்ப மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு சார். சார் உங்களுக்கு நான் சொல்லக்கூடாது, இருந்தாலும் சீன்ல நான் இருந்துக்கின்னு டைலாக்கே பேசாம இருந்தா நல்லா இருக்காது, அதனால சொல்றேன் சார். முன்னாடி எல்லாம் நாட்டுல குதிரைங்க அதிகமா இருந்தது சார், ஆனா கைதிங்க கம்மியா இருந்தது. ஆனா இப்போ கைதிங்க அதிகமாயிடுச்சு, குதிரைங்க கம்மியாயிடுச்சு சார். உங்களை மாதிரி 1-2 தான் இருக்குது. சும்மா நின்னு டயலாக் பேசணுங்கிறதுக்காக புரியாத மாதிரி எல்லாம் பேசுறியே, எதுக்கு இப்ப இந்த டயலாக்? சார் உங்களுக்கு எல்லாம் புரியாது சார். ஏன் சார் உங்களுக்காச்சும் புரிஞ்சுதா? புரியல. உங்களுக்கும் புரியலையா? அப்போ சாரி சார். ஸ்டாலின், இது ரொம்ப சுயநல பூமி ஆயிடுச்சு. பெத்தவன் சாப்பிட்டானான்னு புள்ளைக்கு கவலை கிடையாது. புள்ளைக்கு பசிச்சாலும்
2 தடவைக்கு மேல அம்மாவால பால் கொடுக்க முடியல. இப்படி இருக்கிறப்போ நாம கடமையை செய்யணும்னு ஆசைப்படுறது தப்பு. அதிலும் நீதி நேர்மையை கடைப்பிடிக்கணும்னு நினைக்கிறது அதை விட தப்பு. ரொம்ப சாதாரணமாக சொல்லிட்டீங்க சார். இப்படி எல்லாருமே நடந்ததெல்லாம் சின்ன விஷயமா நினைக்க போயிட்டா சார், நாமெல்லாம் இன்னும் இந்த நிலைமையிலே இருக்கோம். சூறக்காத்து அடிச்சாலும் நாணலுக்கு எதுவுமே ஆகுறது இல்லை. ஏன் தெரியுமா? அது வளைஞ்சு போறதால தான். அதனால தான் நாமளும் சில நேரத்துல சில இடங்கள்ல வளைஞ்சு நெளிஞ்சு போகணும் ஐயா. எனக்கு பயமெல்லாம் என்னன்னு தெரியுமா சார்? எதிர்காலத்தை நினச்சி தான் சார். இப்போவே இப்படி இருக்க மனுஷங்க நாளைக்கு எப்படி இருக்க போகிறாங்களோன்னு எனக்கு தெரியல சார். ஸ்டாலின், இன்று என்பதும் நிரந்தரம் அல்ல, நாளை என்பதும் நிரந்தரம் அல்லன்னு பெரியவங்க சொல்லியிருக்காங்க ஐயா. அதெல்லாம் நினைச்சு நீ ஏயா வருத்தப்படுற? சார், என்னால் அந்த சமுதாயத்தை மாற்றத்தான் முடியல, மாற்ற முடியலன்னு வருத்தமாக பட்டுக்கிறேன் சார். இன்னைக்கு போங்க சார். அப்புறம் நாம எதுக்கு அங்கே தண்டமா? வாயா போலாம். என்ன சார்? ஏண்டா இன்னுமாடா உங்க சார் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்காரு? ஆமா சார். கஷ்டமா இல்லையாடா? வேற யாராவது கிளாஸ் எடுத்தா கஷ்டமா இருந்திருக்கும். ஸ்டாலின் சார் எடுத்தால ஜாலியா இருக்கும் சார். ஏய், அவனுக்கு மட்டும்தான் ஐயா பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கிளாஸ் எடுக்க தெரியுது. என்னமோ மந்திர தந்திரம்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கான் ஐயா அவன். மணி 7 இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க? ராவு காலம் கரெக்டா வர்றாயா. வாங்க முரளி அண்ணாச்சி, வாங்க. ராத்திரியில பார்த்தா கூட உங்க முகம் இவ்வளவு பிரகாசமா இருக்கு, அது எப்படி? அகத்தின் அழகு முகத்தில் தெரியும்னு சொல்லுவாங்க. நல்லதே நினைக்கிறேன், பிரகாசமா இருக்கிறேன். கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம பேசுறான் பாரு. ஆமா, மணி 7 இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதுவா அண்ணாச்சி, நம்ம பசங்களுக்கு வாத்தியாருங்க கொஞ்சம் கூட நேரம் சொல்லி தரலாம்னு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்காங்க. வாத்தியாருங்களா இல்ல ஒரே ஒரு வாத்தியாரா? ஸ்டாலின் தானே எடுக்கிறான்? ஆமா அண்ணாச்சி. என்ன சார் நடக்குது இங்க? யாருக்கு சப்போர்ட் பண்றீங்கன்னே புரியலையே. என்ன அண்ணாச்சி இப்படி பேசுறீங்க? நான் எப்பவும் உங்க கட்சி தானே சொல்றீங்க. ஆனா இவ்வளவு நேரம் பாடம் எடுக்க விடுறீங்களே சார். இங்க பாருங்க, ஸ்கூலு 4:30 மணிக்கு முடிஞ்சுதா 4:45 மூடிட்டு போயிட வேண்டியதுதான். அது வந்து பண்ணிடலாம் அண்ணாச்சி. என்ன பண்ணிடலாம்? ஏன் ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை விட இந்த ஸ்கூல்ல படிக்கிற பசங்களை பெரிய ஆள் ஆக்கிடலாம்னு பாக்குறீங்களா? அப்படியெல்லாம் இல்ல அண்ணாச்சி. வாயா கடமை வீரா, அடங்க மாட்ட நீ. அவன் 4:30 மணிக்கு ஸ்கூல் முடியுதுன்னா 4 மணிக்கே மேக்கப் போட்டு கிளம்ப ரெடி ஆயிடுறான். நீ என்னன்னா 7 மணி ஆயும் பசங்களுக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்க. எனக்கு அது பிடிச்சிருக்கு, சொல்லி தரேன். என்னது பிடிச்சிருக்கு சொல்லி தரியா? யோ, உனக்கு பிடிச்சிருந்தா வீட்டுல போய் சொல்லி குடியா. ஃபேன் ஓடுது, லைட் எரியுது, கரண்ட் பில்லையாவும் கட்டுவான். உன் கூட எனக்கு என்ன பேச்சு? ஹெச்எம் சார், பாருங்க, நாளைக்கு வருவேன். 4:45 ஸ்கூல் முடிஞ்சிருக்கணும். இல்ல இழுத்து பூட்டிட்டு போயிட்டே இருப்பேன். ஏன் சார், இந்த ஸ்கூல்ல மட்டும் இல்லை சார், எல்லா ஸ்கூல்லையும் அதை பண்றாங்க. அதுக்கு நீயும் பண்ணுவியா? போயா. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் என்ன பண்ணணும் ஏது பண்ணணும்ன்றத நான் தான் முடிவு பண்ணுவேன். ஏன் பயமா இருக்கா? இங்க பாரு, என் கூட சரிக்கு சமமா நின்னு பிரச்சனை பண்றதுக்கு இந்த ஊர்ல 1 ரூபாயே கிடையாது. வெறுப்பா இருக்கியா? அதுக்காகத்தான் நீ பண்ற தமாசெல்லாம் பொறுத்துக்கிட்டு போறேன். அதனால அண்ணாச்சிக்கு நாம தான் எதிரின்னு நினைச்சுக்காத. எனக்கு எதிரியா இருக்கிற தகுதி உனக்கு இல்லையா? ஆனா ஒன்னியா, உன்னால என்ன ஒண்ணுமே பண்ண முடியாதுன்னு தெரிஞ்சும் என் கூட போட்டி போடுற பாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கியா. ஆனா உண்மை என்னன்னா, உன்னால என்ன என்னைக்குமே ஜெயிக்க முடியாதியா. என்ன சொன்னீங்க? உங்களுக்கு பயம் இல்லையா? அப்புறம் எதுக்கு சார் ஸ்பெஷல் கிளாஸ் எடுக்க வேணாம்னு சொன்னீங்க? உங்க ஸ்கூலை விட எங்க ஸ்கூல் நல்ல ரிசல்ட் காட்டிடும் தானே? ஐயோ, காமெடி பண்ணாதயா. உன் ஸ்கூலு என் ஸ்கூலுக்கு போட்டியா? இன்னைக்கு சொல்றேன் சார், உங்க ஸ்கூல் பசங்களை விட எங்க ஸ்கூல் பசங்க படிப்புலயும் விளையாட்டுலயும் எல்லாத்திலும் பெருசா ஜெயிச்சு காட்டுவாங்க. இன்னைக்கு பேசுற நீங்க அன்னைக்கு பேச முடியாம நிப்பீங்க. பஞ்சி டைலாக்லாம் நல்லா தான் பேசுறேன். பேசாம சினிமாக்கு வசனம் எழுத போயிட.
எச்எம் சார் ஆ. சொன்னது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்ன கோவப்படுத்தி பார்க்கணும்னு நினைக்காதீங்க. அப்புறம் உங்களுக்கு தான் தேவையில்லாத பிரச்சனை. பார்த்து நடத்துங்க. வரட்டா? என்ன சார் இருந்தாலும் இப்படி பேசிட்டு போறாரு? இவெல்லாம் ஒரு மனுஷனா? அதுதான் இல்லைன்னு ஊருக்கே தெரியுமில்ல. அப்புறம் என்ன, அவன் பேசுறத பேசட்டும், நம்ம பண்ண வேண்டியதை பண்ணலாம். நீ வாய்யா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத்தனை வருஷத்துல என்னத்த கத்துக்கிட்டீங்க? வாத்தியார் வந்தா வணக்கம் சொல்லணும் கூட தெரியாதா உங்களுக்கு? உட்காருங்க. என்ன பாடத்தை ஆரம்பிச்சிடலாமா? சரி, முதல்ல அட்டெண்டன்ஸ் எடுக்க ஆரம்பிக்கலாமா? ஆசீர்வாதம் வரலையா? சரி. கனி, கனி அவனும் வரலையா? இசக்கி, இப்ப யாரு தான் வந்திருக்கிறது? டேய், நீ எந்திரி. உன் பேர் என்ன? டேய், உன்னதான் கேக்குறேன், உன் பேர் என்ன? காது ஏதாவது மந்தமா? என்ன கேட்டாலும் சில மாதிரி நிக்கிற. டேய், இந்த பையன் என்ன ஊமையா? எது கேட்டாலும் பேச மாட்டேங்கிறா. டேய், பேசுடா. என்னடாச்சு உங்களுக்கு? இவனும் பேச மாட்டாங்கிறான், எவனும் பேச மாட்டேங்கிறீங்க. இல்ல எனக்கு தான் காது கேட்கலையா? ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதே. பேச மாட்டீங்கள? பேச மாட்டீங்கல்ல? பேச வைக்கிறேன். டேய், இங்க வா. டேய், நீ வாடா. சொன்னதை மட்டும் பக்காவா செய்யறீங்க, பேச மாட்டேங்கிறீங்க. இப்ப அடிக்கிற அடியில நீங்க வலி தாங்காம கத்தணும். பேச மாட்டீங்க. நீங்க பேசுறேன்னா எனக்கு என்ன? அதான் நான் பேசுறதெல்லாம் உனக்கு கேக்குது இல்ல? எனக்கு என்ன? நான் போய் கிளாஸ் எடுக்கிறேன். போய் உட்காரு போ. இதுக்கெல்லாம் அசந்தர மாட்டேன்டா நானு. இன்னையில இருந்து இருக்குடா உங்களுக்கு ஆப்பு. இத காப்பி பண்ணுங்கடா எல்லாரும். ஏந்திரிங்கடா. ஏந்திரிங்கடா. இந்தம்மா ஏந்திரிமா. எழுதி போறத காப்பி பண்ணுங்கம்மா. ஏமா இந்தம்மா ஏந்திரிமா. ஏந்திரிங்கடா. எழுதி போறத காப்பி பண்ணுங்கம்மா. ஏமா ஏந்திரிமா. மா ஏந்திரி. டேய், ஏன்டா அப்படி படுத்துறீங்க? எழுந்திரிமா. எழுந்திரி, எழுந்திரி, எழுந்திரிமா. எழுந்திரிடா. டேய், எழுந்திரிடா. எழுந்துடா. எழுந்துடா. எங்கடா போற நீ? டேய், டேய், டேய் நில்டா. ஐயோ, என்னால இவனுக்கு கிளாஸ் எடுக்க முடியாது. இப்படி உயிரை எடுக்கிறாங்களே. இனிமே இவனுக்கு நான் கிளாஸ் எடுத்தேன், எனக்கு பைத்தியம் முடிச்சு போயிடும். எச்எம் சார், எங்க இருக்கீங்க?